Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. இந்தியா முழுவதும் இருக்கும் மாணவர்களின் கல்வி தரவுகளை டிஜிட்டல் முறையில் சேகரிக்கும் விதமாக APAAR அட்டை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. APAAR அட்டை என்றால் என்ன, அது மாணவர்களுக்கு எப்படி உதவும் மற்றும் அதனை எப்படி பெறுவது என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு பகுதியாக 12 இலக்க எண்கள் கொண்ட அபார் அட்டை என்ற முறை அமல்படுத்தப்பட்டது. ஒரே நாடு ஒரே மாணவர் அடையாள அட்டை என்று இது குறிப்பிடப்படுகிறது. அபார் என்பதற்கு ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி, அதாவது தானியங்கு நிரந்தர கல்வி கணக்கு பதிவு என்று பொருள். இதன் மூலம் மாணவர்கள் பள்ளி முதல் கல்லூரியில் உயர்கல்வி வரை உள்ள மதிப்பெண்கள், சான்றிதழ்கள், சாதனைகள், முக்கியமாக கல்லூரி படிப்பில் பெறும் கிரெடிட் ஆகிய தரவுகள் டிஜிட்டல் முறையில் சேகரிக்கப்படும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், எப்படி ஆதார் அட்டை மூலம் தொலைபேசி எண்கள், குடும்ப அட்டை தரவுகள், பான் எண்கள், வங்கி தரவுகள் ஆகியவை இணைக்கப்படுகிறதோ அதேபோன்று மாணவர்களின் கல்வி தரவுகள் அனைத்தும் ஒரே அட்டை மூலம் டிஜிட்டல் முறையில் சேகரிப்பதே அபார் அட்டை. இதில் பதிவு செய்யும் மாணவர்களுக்கு நிரந்தர அபார் எண் வழங்கப்படும். அபார் அட்டையின் மூலம் மாணவர்களின் சான்றிதழ்கள், மதிப்பெண் சான்றிதழ்கள், கல்லூரி, டிப்ளமோ சான்றிதழ் மற்றும் இதர போட்டிகள், விளையாட்டுத் துறைகளில் பெற்ற சான்றுகள் என அனைத்தும் டிஜிட்டல் முறையில் சேகரிக்கப்படும். கல்லூரி படிப்பில் பெறப்படும் கிரெடிட் டிஜிட்டல் முறையில் சேகரிக்கப்படும். இதன் மூலம் ஒரு கல்லூரியில் இருந்து வேறு கல்லூரிக்கு மாறும்போது மாணவர்களின் தரவுகள், கிரெடிட் எளிமையான முறையில் மாற்றப்படும். மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான படிப்புகளில் எளிமையான முறையில் சேரலாம். இதன் மூலம் கல்வியில் இடைநின்ற மாணவர்கள் மற்றும் போலி சான்றிதழ் ஆகியவற்றை கண்டறிய முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. கம்ப்ளீட்டா சிஸ்டம்ஸ் ஓரியன்டட் கொண்டுட்டு வந்துட்டோம்னாக்க அந்த பையன் ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து என்ன சொல்ல, அங்கன்வாடியிலிருந்து அவன் சேர்றதுலேருந்து அவன் கடைசியாக +2 முடிக்கிறது வரையும், ஒரு 18 வயசு வரையும் +2 முடிக்கிறது வரையும் அவனுடைய ரெக்கார்டு கீப் அப் பண்ணுறாங்க, அதை மானிட்டர் பண்ணுறாங்க, அவனுடைய ப்ராக்ரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆகையால தான் இதை யூனிக் ஐடி ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுக்குறாங்க. நான் இதுக்கு மேலே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்க, இந்த யூனிக் ஐடி கொடுக்கறது CBSE மட்டும் இல்லை, இன்னைக்கு சைனிக் அமராவதி ஸ்கூல் மட்டும் இல்லை, மற்ற ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டேட் போர்டு இன்னைக்கு அவங்களும் வரணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஐடி இருக்கலாம், ஒரு ஸ்டேட் ஐடி இருக்கும், ஒவ்வொரு ஸ்கூலோட ஐடிஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஐடி பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, ட்ரைபல் ஸ்கூல்ஸ் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, அதுக்கு அடுத்து பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்க எடுத்துக்க முடியும். தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மாணவர்களுக்கு அபார் ஐடி வழங்குவது என்பது கட்டாயம். மாணவர்கள் தங்களது ஆரம்ப கல்வியை கற்கும் பொழுது அவர்களுக்கு என தனியாக அரசு சார்பில் அடையாள எண் வழங்கப்பட்டு அட்டை கொடுக்கப்படுகிறது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.